ஜான்டனின் எலஜி ஹிஸ் பிக்சர் பற்றிய A-லெவல் அஹெட் வீடியோ செமினாரின் இலவச சுருக்க பதிப்பிற்கு செல்வம். முழுப்பதிப்பு andyhalehead.com என்ற இணையதளத்தில் கிடைக்கும். இதில் கவிதையின் ஒளிபரப்பு மற்றும் நெருக்கமான பகுப்பாய்வில் ஒரு பார்வை அடங்கியுள்ளது. இந்த உங்களுக்கு செமினார்கள் மற்றும் வளங்கள் எப்படி உதவ முடியும் என்பதை பற்றிய ஒரு பார்வையை அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நைசின் ஒரு மேலோட்டத்துடன் தொடங்குகிறோம். சற்று பைசும் புரளி உள்ள சோக கவிதையில் டன் வெளிநாட்டுக்கு செல்லப் போகிற சமயத்தில் தனது காதலியை பற்றி பேசுகிறார். இவை ஆபத்தான காரியங்களாகவும் அடிக்கடி நீடித்த சிக்கலான பயணங்களாகவும் இருக்கும். அவர் தனது உருவப்படத்தை அவரது இல்லாத நேரத்தில் நினைவாக தக்க வைக்க கொடுக்கிறார். நெடுங்கால அன்பை சரியாக பிரதிபலிக்கும் வீர குட்டி காவியத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஊட்டும் என்றாய் குறிப்பிடுகிறார். 5வது வரியிலிருந்து 12வது வரையில் தனது பயணம் அவரது உடல் தோற்றத்தில் எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் என்று கற்பனை செய்கிறார். மற்றும் அவர் அப்போது ஆபராதமான மற்றும் வரையறுக்கப்பட்ட மனிதராக தோன்றும் போது அவரது காதலி ஏன் அவருடன் இருப்பது என்ற கேள்வியை எழுப்புவதற்கு பதிலளிக்க அவரது புகைப்படத்தை பயன்படுத்த முடியும் என்று வாதிடுகிறார். வரிகளில் ஒரு கிழக்கிதில் ஸ்கேன்ஸில் எப்படி முதிர்ச்சி அடைந்து மற்றத்திற்கு எப்படி பதிலளிக்கிறது என்பதை குறிக்க அதன் படம் எப்படி யதார்த்தமாக சின்னமாக இருக்கும் என்பதை கவிஞர் தியானிக்கிறார். அது இனி அவர் ஒருபோதும் எவ்வாறு இருந்தார் என்பதை நினைவூட்டுவதில்லை. அதாவது வெளிப்புற தோற்றங்களில் சாயம் கொள்ளாத மேன்மையான காதலை பிரகடனம் செய்கிறது என்பதே அவரது வாதம். விடப்பெறுவசின் பயத்தை எதிர்த்து காயிங்ஸ்பியூபோர்சன் கூடுவரிகளால் தாய் சங்கிடுவதை குறிக்கிறார். ஒரு படம் எங்கிருந்தாலும் அவரது மனதில் நிலைத்திருக்கும் என்பதை அறிவிக்கிறார். தங்கிடும் என்பதன் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுதல் இந்த நம்பிக்கை தோன்றலுக்கு வலு சேர்க்கிறது. அடிக்கிறது. படையவரை பிரதிநிதித்துவப்படுத்துவது நிழலுக்கு போன்றே நடிப்பின்றி அவர்களும் இறந்த பிறகு இதுவும் 2வது படிநிலையின் முக்கியத்துவம் பெறுகிறது. நம் இறப்பில் ஞாபகம் அல்லது நிழல் அல்லது முந்தைய நிஜம். நிஜம் போன்று நாம் புகைப்படமாக மாறுவோம். அது மெய்யானதாக இருக்கின்ற நிழலின் ஞாபகம் மட்டுமே. உண்மையில் அவரது திரும்பிய உடல் இருக்கும் நிழலுக்கு நிஜமாகவும் புகைப்படம் காணப்படலாம் என்று கூறலாம். பின்வரும் சில செயல் திட்டங்கள் மேலும் ஆய்வுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. முழு வடிவம் andyhalehead.com இணையதளத்தில் கிடைக்கிறது. நோக்கு உரைக்கு பதிலளிக்க எப்படி கட்டுரையை அமைக்க என்பது பற்றிய தகவல்களும் உள்ளன. செயலை உருவாக்க விரும்பும் கல்வியாளர்களுக்கு பின்வரும் உதவியாக இருக்க முடியும். வீடியோ இணையதள உறுப்பினர்கள் மூலம் வழங்கப்படும் வசதிகள் பற்றி விளக்கம் வழங்கியிருக்கும் என நம்புகிறோம். உறுப்பினர் சந்தா உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப 1 நாள் முதல் 3 ஆண்டுகள் வரை கிடைக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் தங்கள் பணியாளர்கள் மற்றும் கற்றலாளர்களுக்கு ஆதரவு வழங்க பல உரிமங்களை வாங்க முடியும். கேட்டு மகிழ்ந்ததற்கு நன்றி மற்றும் நல்வாழ்த்துகள்.